Good morning, ma'am. A very good morning, my dear students. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உங்கள் கிளாஸில் ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்கன்னு. யார் அது? அதுவா மேம், வியான். அந்த பையன் தான் அமெரிக்காவில் பிடிச்சிட்டு நம்ம காலேஜில் இப்போ எங்கள் கிளாஸில் சேர்ந்துருக்கான். அதுவும் அந்த லாஸ்ட் ரோவில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான் பாருங்க. ஓ, தேங்க்யூ பாக்கியா. சரி, வியான் அந்த பையன் பேர். வியான், எங்கே இருக்கீங்க? குட் மார்னிங் மேம், நான் தான் வியான் ஃப்ரம் அமெரிக்கா. நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் வியான். வாவ், அமெரிக்காவிலேருந்து இங்கே படிக்க வந்திருக்கீங்களா? அமெரிக்காவில் எப்படி கல்ச்சர், எப்படி காலேஜஸ்லாம் ரெகுலராக இல்லை வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி வந்துட்டு படிப்பீங்களா, இல்லை எல்லாமே ப்ராக்டிக்கலாக இல்லை தியரிட்டிக்கலாக, எப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்ப்பா. ஓ அதுவா மேம், எங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு பர் டேக்கு 3 பீரியட்ஸ் தான் மேம் இருக்கும். அதுவுமே வந்துட்டு ப்ராக்டிக்கல் தான். தியரிலாம் நாங்கள் ரேர் தான். மோஸ்ட்லி வந்துட்டு நாங்கள் என்ன படிக்கிறோமோ அதை வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு கொலாபரேட் ஆகிறது பார்க்குறேன். ஐ மென்ட் மெர்ஜாக பார்க்குறேன். ஓ, தட் வாஸ் நைஸ். ஈஸியாக நீ மெர்ஜ் ஆயிடலாம். இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லவங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா கைண்டட் கூட. ஸோ உனக்கு ஈஸியாக வந்துட்டு செட் ஆயிரும். இங்கே வந்துட்டு யார்கிட்டயா பேசுனியாப்பா? யாராவது ஏதாவது வந்து சொன்னாங்களா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கொலீக்ஸு? இன்னும் இல்லை மேம், இப்போ தான் வந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, க்ரௌடட் பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் அலர்ஜி. மேபி வந்துட்டு அதனாலேயும் கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் யாராவது பேசினா ஈஸியாக வந்துட்டு மெர்ஜ் ஆயிடுவேன். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட் மேம். ஐ வில் ஈஸிலி கெட் மெர்ஜ் வித் திஸ் பீப்புள். ஸோ ஸ்வீட்ப்பா. எப்படி உனக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷா தமிழா, எந்த லாங்குவேஜ் உனக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன்? உன்னோட கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ் எதுன்னு சொன்னோன்னா நான் அதுக்கு ஏற்றப்பல வந்துட்டு லெக்சர் வந்துட்டு கொடுப்பேன். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி எல்லா பீப்புளும் வந்துட்டு தமிழ் தான். நீ வந்துட்டு எது, தமிழா இல்லை இங்கிலீஷா இல்லை எதுனாலுமே ஓகேவா? நான் இந்தியா போர்ன் அமெரிக்கன் தான் மேம். ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு தமிழ் வந்து தெரியும். நேட்டிவ் வந்து சென்னை தான், அதனால பிரச்சனை இல்லை. ஓ ஓகேப்பா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போனா ஓகே. ஓகே மேம், அப்போ நான் வந்துட்டு என்னோட சீட்டில் உட்காரலாமா? யா ஷோர்ப்பா, டேக் யுவர் சீட். தேங்க்யூ மேம். என்ன நிலா, டக்குன்னு பேசிட்டு இன்ட்ரோலாம் வாங்கிட்டு விட்டுட்டாங்க. டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் போல. நீ வேற சிரிச்சுட்டே இருக்கியே, கொஞ்சமாச்சும் உன் முகத்தில் சீரியஸ்னஸே இல்லையே. நிலா, டெஸ்ட்டு இப்படி அதெல்லாம் நடக்காதுப்பா. நம்ம மறந்துருக்கோம், இல்லைன்னா வியான் ஏதாவது ஒரு ஃபன் பண்ணுவான், அப்படியே போயிடும் பாரு. எப்படி இவ்வளோ ஷோராக சொல்கிற? அதெல்லாம் அப்படி தான். நான் காலையில் மீனா மேம் கிளாஸ்லேயே நான் பார்த்துட்டேன் அவனோட கேரக்டர் என்னென்னு. கண்டிப்பாக இந்த கிளாஸ்லேயும் எதுவும் நடக்கும் பாரு. அவன் மர்மமான பையன் தெரியும், அதனால டெஸ்ட்டுலாம் வந்துட்டு கேர் பண்ணி அதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. வெயிட் அண்ட் சி. ஏதோ சொல்கிற, பார்க்கலாம், லெட்ஸ் சி. பாத்தியா பாக்கியா, அவங்க 2 பேரும் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு படிக்காமல் இருக்கிறதுனால முழிச்சிட்டு இருக்காங்க. மேமும் டக்குன்னு இன்ட்ரோ கட்டு விட்டுட்டாங்க. கண்டிப்பாக டெஸ்ட் இருக்குது. நான் படிச்சிட்டேன், நீ படிச்சிட்டல? படிக்காமையா இந்த பாக்கியாவா? நெவர். நான் படிச்சிட்டேன். மேம் கண்டிப்பாக இந்த தடவை டெஸ்ட் வச்சே ஆகணும். அந்த மீனா மேம் மாதிரி இந்த சோபனா மேம் வந்து சொதப்பக்கூடாது. கரெக்டு தான், சொதப்பாமல் இருக்கணும் எப்படியாவது. மாட்டிட்டு முழிக்கிட்டோம். அந்த மேம் திருவிழா இந்த நிலாவும் இந்த ஜெசிகாவும் நம்ம சைடே வந்து வச்சுக்கூடாது எதுவும். ஆமாம் ஆமாம். நீ ஸ்டார்டிங்கே கவனிச்சியா? சோபனா மேம் இன்னைக்கா சிரிச்சு பார்த்துருக்கியா? இன்னைக்கு அந்த மேம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. மார்னிங் க்ரீட்டிங் பார்த்தியா? வெரி குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸும் இன்னைக்கா அந்த மேம் சொல்லியிருப்பாங்களா? அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டும் நடக்காது பாரு. ஆமாம் கவனித்தேன், வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனால் டெஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கு, பாரு நீனே. ஒருவேளை அப்படி இருக்குமோ? எப்படி? நம்ம சீனியர்ஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதில் அந்த பையனை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்குமா. அந்த சர்க்கிள்குள்ளே யார் ரொம்ப நல்லவங்களோ அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குமா. மேபி அந்த சர்க்கிள்குள்ளே நீ தான் அந்த கேட்டகரியில் வரேன்னு நினைக்கிறேன் நிலா. என்ன நீ சொல்கிற? சும்மா வாய்க்கு வந்தபடி ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காம. நான் உளரலாம் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். அவங்க பேசிகிட்டு இருந்தது இப்படி தான். நீ சொல்கிறபடி அந்த டெஸ்ட் மட்டும் கேன்சல் ஆச்சுன்னா அதுதான் உண்மை. அட ஜெசி, தலையில் ஏதாவது விழுந்துருச்சா? விடு, நான் சும்மா பெட் கட்டினா நீ என்ன இப்படிலாம் வந்துட்டு ஒரு கதையை கலப்புற? நீனே பாரு, உனக்கே புரியும். நீ சொல்லபடி நடந்துச்சுன்னா அதுதான். என்னடி இந்த மேம் இன்னும் டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்குது? பொறுமையாரு, நீ படிச்சுட்ட. எல்லாரும் படிக்க வேணாமா? எல்லாரும் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? மேபி சொல்லுவாங்க, இரு. 2 16 மார்க்கு யாரும் படிக்க முடியாதா? ரொம்ப தான் அதிசயமாக ரிவைஸ் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கே இப்படி ரிவைஸ் பண்ணிங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமுக்குலாம் என்ன பண்ணுவீங்க? இந்த கிளாஸ் ரொம்ப ஒஸ்ட்டு. என்ன மாதிரி ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் இல்லாதது. ஐயோ,
போதும் போதும், செல்ஃப் புகழ்ச்சிலாம் பண்ணக்கூடாது பாக்கியா. என்னவோ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் மேம். இன்னைக்கு நான் வந்துட்டு டெஸ்ட் சொல்லியிருந்தேன் தானே? எஸ் மேம். டைம் ஆகுது, வேமா வைங்க. ஓ அப்படியா பாக்கியா? பட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? என்ன மேம், ஏதரா சாய்ஸ் கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் கொடுக்காதீங்க, நான் கொடுத்த கொஸ்டின் எல்லாமே படிச்சுட்டேன். அப்புறம் எப்படி நாங்கள் ஏதரா சாய்ஸ்னால் கொஸ்டின் விட்டுருவோம், அப்புறம் செமஸ்டர் எக்ஸாமுக்கு நாங்கள் கஷ்டப்படுவோம் மேம். அதனால் நாங்கள் எல்லா கொஸ்டினும் எழுதுறோம், சரிங்களா? பாக்கியா, நீ படிச்சுட்டு நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் மேம் என்ன சொல்ல வராங்கன்னு கேளேன், நீ பாட்டு பேசிக்கிட்டு இருக்க. தெரியும் மேம் என்ன சொல்ல வராங்கன்னு கேளேன், நீ பாட்டு பேசிக்கிட்டு இருக்க. பாக்கியா, கொஞ்சம் தள்ளி உட்காரவும் முடிய முந்திரப்படுது. இவ வேற சீரியஸாக பேசிட்டு இருக்கும் போது இரு, நான் தள்ளி உட்காடுறேன். போதுமா? போதும் போதும், நீ பேசு. நீ இப்போ சொல்லு, என்ன ஜெசிகா உனக்கு இப்போ பிரச்சனை? டெஸ்ட்டுக்கு தானே நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எதிராக சாய்ஸ் கொடுத்தப்ப நீ அந்த கொஸ்டினை விட்டுருவா, அப்புறம் அந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்தால் என்ன பண்ணுவ? சாய்ஸில் விடுவேன், ஏன் எக்ஸாமில் வந்து சாய்ஸ் இருக்காதா? நீ சாய்ஸ் விடுற 2 கொஸ்டினுமே எதிராக வந்தால் என்ன பண்ணுவ? பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன் ஒரு கொஸ்டின் எழுதலாம், என்ன பாஸ் மார்க் எடுத்தால் போதும் எங்களுக்குலாம். ஒன்றுமா டாப்பர் ஆகணும்லாம் இல்லை. டாப்பர் ஆகி என்ன பண்ண போகிற நீ சொல்லு பார்ப்போம். சும்மா புக்கில் இருக்கிறதெல்லாம் மக்கப் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய டேலண்ட்லாம் கிடையாது, சரியா? ஜெசிகா, பார்த்து பேசி, யாரை பார்த்து மக்கப் பண்ணுறேங்கிற? நான் புரிஞ்சுதான் படிக்கிறேன், உனக்கு தெரியுமா? அதான் காலேஜுக்கே தெரியுமே நீ மக்கப் பண்ணி பேசுகிறேன்னு. ஜெசிகா என்ன தப்பா சொன்னா? அவளை ஏன் கத்துறப்ப நீ? உன் மேலே தான் தப்பு. மேம் என்ன சொல்ல வராங்கன்னு விடாமல் நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. மேம் என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல கேளு, அதுக்கப்புறம் நீ பேசு, சரியா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லணும்னு ஒன்றும் இல்லை நிலா. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ ஆணவம் இருக்கக்கூடாது பாக்கியா. யாரை பார்த்து ஆட்டிடியூட் காட்டுறேன்னு சொல்கிற? நீங்கள் 2 பேர் தான் கிளாஸில் எந்த டேலண்ட்டும் இல்லாமல் படிக்கிறதும் கிடையாது, அதர் ஸ்கில்ஸும் இல்லாமல் தண்டமாக இருக்கீங்க. நான் உங்களோட ஒரு லெவல் மேலே இருக்கணும்னு என்னை பார்த்தா ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருக்கா உங்களுக்கு? உங்களுக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாது. உங்கள்கிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு. நான் 2 ரிவிஷனாவது விட்டுருப்பேன். எங்கள்கிட்டலாம் என்ன பேச்சு பாக்கியா? நீ திரும்பி ரிவைஸ் பண்ணு. மேம் டெஸ்ட் வைக்க போகிறாங்களா, ரெடியாவா? அதுவும் சரிதான். இவளை பாரு, இவ திருந்தவே மாட்டா. ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ், என்ன நான் சொல்ல வரேன்னே கேட்காம உங்களுக்குள்ள ஏன் சண்டை போடுறீங்க முதல்ல? மேம், இந்த நிலா ஜெசிகா தான் மேம் தேவையில்லாமல் என்னோட சண்டை போடுறாங்க. இல்லை மேம், அவள் கிடக்குறா மேம். நீங்கள் வந்து சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கள் முதல்ல. அதுவா மை ஸ்வீட் லிட்டில் சாம்ஸ், நான் ஷெடியூல் பண்ண டெஸ்ட்டை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக எனக்கு அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ணுறீங்களான்னு சொல்கிறதுக்கு தான் நான் இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ சண்டை போடுறீங்க. என்னது, டெஸ்ட் கேன்சலா? ஜாலி ஜாலி ஜிம்கானா, ஜாலி ஜாலி ஜிம்கானா. அட்ராஸுக்கு யாருங்க டெஸ்ட்னு கத்திட்டு இருந்தாங்க? எங்கே அவங்க? ஜெசிகா, அவங்கள பார்த்தியா? தெரில, எங்கே போய் பொம்புனாங்கன்னு தெரில. மேபி முதல் ரோலையே வந்து தைரியமாக உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இனிமேல் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நம்மளை. யாருமே இந்த காலேஜில் நம்பக்கூடாது போல். அந்த மீனா மேமும் கைவிட்டுருச்சு, இந்த சோபனா மேமும் இந்த மாதிரி டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட் ட்ரை பண்ணணுமா? ஐயோ, ஒரேடியாக டெஸ்ட் எழுதி முடிக்கிறது தான் பெட்ரு, அது புரிய மாட்டேங்குது. இப்போ அசைன்மெண்ட்னு சொல்லி உட்காந்து எல்லாத்தையும் எழுதணும். வேஸ்ட்டு. விடு. ஆனால் பாக்கியா, நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது டெஸ்ட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா நானும் படிக்கல. பாக்கியா, உன்னை தவிர மற்ற எல்லாருக்குமே டெஸ்ட்டு கேன்சல் வரைக்கும் நல்லதுன்னு தான் இருக்காங்க. கற்றுக்க அவங்கள்ட்ட இருந்து. எப்படிலாம் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது. நீலாம் நான் சொல்லும் போது கேட்கல, வியானோட மந்திரம் தான். நான் சொல்லி நீ கேட்கல பாரு, இந்த நடந்துருச்சு. ஏதாவது அந்த அம்மா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மாற்றப்பட்டு சொல்லியிருப்பாங்க. நீ இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்காத, இதெல்லாம் நார்மல் தான். யார் சொன்னா? அப்படிலாம் இல்லை, நான் சொன்னது தான். சரி, நான் சொன்னது நடந்துருச்சு. எனக்கு எங்கே கோல்ட் காஃபி எப்போ வாங்கி தர போகிற? சொன்னது தான் சொல்லிட்டு ஒத்துக்கோ. இப்போயே போகலாம் கேஃபிடேரியாவுக்கு. ஆனால் நிறைய விசித்திரமான விஷயங்கள்லாம் இந்த காலேஜில் வியான் வந்தப்போ நடக்கிறது. அதை மட்டும் நான் ஒத்துப்பேன். கரெக்டு தான், அதுதான். அந்த ஒரு இதில் தான் இப்போ இந்த டெஸ்ட்டு கேன்சல் ஆனதும். இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ பார்க்கலாம். இன்னும் என்னென்ன மர்மங்கள்லாம் நடக்க போதோ.